ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடு ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்க சேதுவும் இங்க செல்லப்பாண்டியும் ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா ஃபுல்லாவும் குடிச்சிட்டு இருப்பாங்க. உடனே இங்க சேதுவுமே உள்ள நான் என்னுடைய குழந்தைய கொஞ்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயுமே போயிருப்பாங்க. உள்ள போயிட்டு சும்மா அந்த ஒரு பெட்ஷீட்டை தூக்கி அவங்களுடைய குழந்தைன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே அப்படியே சந்தோஷமா அந்த குழந்தைய வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அங்க நின்றுகிட்டு இருந்தா அப்பத்தா, வசந்தி, இங்க தமிழ் செல்வின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ரொம்பவே கோவமா தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சைடு வந்து இங்க ஐஸ்வர்யாவும் இங்க வந்திருப்பாங்க. மாமா வாங்க மாமா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க வாங்க மாமா படிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஆனா அப்ப வந்து சேதுவுமே வரவே மாட்டாங்க. ஆனா ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா தமிழ் செல்விக்கு பயங்கர கோபமா எழுது. உடனே சேது கிட்ட வந்து பல்லாருன்னு கண்ணத்திலே ஒரு அறை விடுறாங்க. விட்டதுமே அங்க சேதுக்கு பயங்கர கோபம் ஆயிடுது. என்ன எதுக்கடி அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் செல்விய அடிக்க போகவும் உடனே அப்பத்தா வந்து முன்னாடி போய் சேது என்னடா பண்ணிட்டு இருக்க, அதுவும் இல்லாம குழந்தை இல்லாத ஒரு பெட்ஷீட்டை தூக்கி அந்த குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்க, அதுவும் இல்லாம நைட் நேரத்துல குடிச்சிட்டு வந்து இங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க, நீ பண்ண தப்புக்கு அவ வந்து உன்னை அரைஞ்சா, அதுவும் இல்லாம நீ குடிச்சிட்டு வந்து ஃபர்ஸ்ட் குழந்தைங்களையவே ஃபர்ஸ்ட் தூக்க கூடாது, ஆனா குழந்தை இல்லாத பெட்ஷீட்டை தூக்கி இங்க எல்லாருமே டிஸ்டர்ப் பண்ணி தூக்கத்தை கிளச்சி இப்படி பிரச்சனை பண்ற, உனக்கே நியாயமா இருக்கா? அதனாலதான் அங்க தமிழ் செல்வி அடிச்சா. உன்னுடைய ரூம்ல அந்த குடிசையில நீ போய் தங்க வேண்டியது தானே, இப்ப குடிச்சிட்டு வந்து இங்க என்ன பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும் உடனே அப்பாவத்தாவை பார்த்து இங்க சேதுவும் அப்பத்தா நீங்க எதுவுமே பேசாதீங்க, அப்பா அவ்வளவு அழுதும் உங்களை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டோம், நீங்க போகல, அதுவும் இல்லாம நீங்க எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது, அப்பா எவ்வளவு அழுது ஃபீல் பண்ணி உங்களை வந்து அந்த வீட்டுக்குள்ள கூப்பிட்டாரு, அதுவும் இல்லாம அந்த வீட்டுல தினந்தனும் அப்பா வந்து உங்களை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அதுவும் இல்லாம அப்பாவுக்கு வந்து இப்ப ஏற்கனவே அவங்க உடம்புல நிறைய பிரச்சனை இருக்கு, உங்களை நினைச்சு வருத்தப்பட்டு இருந்தாருன்னா அவருக்கு உடம்பு முடியாம போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஆனா ஒரு நிமிஷம் கூட நீங்க அப்பாவை பத்தி நீங்க யோசிக்காம இங்க தமிழ் செல்விக்காக இங்க வந்து நீங்க உட்காந்துட்டீங்க. தமிழ் செல்வி அந்த வீட்டுக்குள்ள சேர்த்துக்கணும், தமிழ் செல்வி எந்த ஒரு தப்பும் பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. தமிழ் செல்வி எந்த ஒரு தப்பும் பண்ணாம இருக்கிறதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்க சேதுவுமே கேட்கிறாங்க. உடனே இங்க அப்பத்தாவுமே சேது இங்க தமிழ் செல்வி எந்த ஒரு தப்பும் பண்ணிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது, ஆனா நீ தமிழ் செல்விய முழுமையா நீ நம்பிட்டு இருந்தனா நீ தமிழ் செல்வியை பத்தி நல்லா புரிஞ்சுட்டு இருந்திருப்ப, ஆனா தமிழ் செல்வியை பத்தி நீ நல்லா புரிஞ்சுக்காம இத்தனை வருஷமா நீ அவ கூட வாழ்ந்திருக்க, தமிழ் செல்வி பத்தியே நீ நினைச்சிருந்தனா தமிழ் செல்வி இப்படி அசிங்கப்படுத்திருக்க மாட்டேன், இப்படி அவமானப்படுத்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது கிட்ட இங்க அப்பத்தாவுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்க வசந்தியுமே வந்து மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள இப்ப நைட் டைம்ல இப்படி குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, போங்க மாப்பிள்ள நீங்க தூங்குங்க, நம்ம மார்னிங் இந்த விஷயத்த பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே ஏங்க நீங்க இந்த விஷயத்துல எதுவுமே பேசாதீங்க, எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க சேதுவுமே சொல்லிடுறாங்க. அப்பத்தா என்ன அப்பத்தா நீ தமிழ் செல்விய மனசை நீ புரிஞ்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, அப்பாவுடைய மனசை நீ புரிஞ்சுக்கினியா? அதுவும் இல்லாம அப்பா அவ்வளோ உடம்பு முடியாத டைம்லயுமே உன்னை கூட்டிட்டு போகணும், நீ அங்க இருந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல அங்க இருந்த அப்பாவும் அம்மாவும் இங்க ஈஸ்வரி, சித்ரா, சாபுத்ரி, தாமரன் சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்துட்டு இருந்தாங்க. ஆனா நீ அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்காம மரியாதை கொடுக்காம நீ இப்படி பண்ணிருக்க கூடாது, நீ அப்பா கூப்பிட்ட உடனே அப்பாக்காக நீ அங்க போயிருக்கணுமா இல்லையா? உன்னுடைய மகனை பத்தி நீ கொஞ்சம் கூட ஒரு விஷயமா எடுத்துக்காம நீ இப்படி வந்து தமிழ் செல்விக்காக இங்க இருக்கிறது மிகப்பெரிய ஒரு தப்பு தான். அப்பத்தா நான் என்னதான் இருந்தாலும் தமிழ் செல்விக்கு பண்ண ஒரு விஷயம் வந்து துரோகமாவே இருக்கட்டும், ஆனா நீ வந்து அப்பாக்கு பண்ண ஒரு துரோகம் வந்து கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு துரோகம், அதுக்கான ஒரு பலனை வந்து நீ கண்டிப்பா என்னைக்கா ஒரு நாள் நீ தண்டனையை அனுபவிச்சு ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவை வந்து இங்க சேதுவுமே கேள்வி கேட்க உடனே இங்க அப்பத்தாவுமே சேது என்னை பத்தி என்ன நினைச்சிட்ட, உங்க ரெண்டு பேருமே சேர்த்து வைக்கிறதுக்காக நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன், அந்த கஷ்டத்தெல்லாம் நீ மறந்துட்டியா? அந்த கஷ்டத்தெல்லாம் நீ என்ன உனக்கு மண்டல நிக்கலையா? என்ன ரொம்ப நாளா நீ கோமால போயிட்டு இருந்தியா? நான் உங்க ரெண்டு பேருமே சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு நான் சாகர வரைக்குமே எல்லைக்கு வரைக்குமே போயிட்டு வந்தேன், ஆனா நீங்க அப்பவுமே ஒண்ணு சேரல, இந்த குழந்தைங்களை வச்சாவது நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஒரு கட்டத்துல ஏதோ கடவுள் செஞ்ச புண்ணியமோ என்னவோ தெரியல, ஒரு மாசம் நீங்க ஒண்ணு சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தீங்க, அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் மூஞ்சு கொடுத்த கூட பேசிக்காம உங்க அப்பாவை போலீஸ் ஸ்டேஷன் அமிச்ச இங்க தமிழ் செல்வி அந்த வீட்டுக்குள்ள வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வாயும் வயிறுமா இருக்கிறவள அந்த வீட்டை விட்டு நீ துரத்தி அமிச்சு அசிங்கப்படுத்தி அப்ப கூட தமிழ் செல்வி உன் மேல கோவப்படாம அந்த வீட்டுக்குள்ள அசிங்கப்படுத்தின என்ன நான் அந்த வீட்டுக்குள்ள நான் கண்டிப்பா வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவ ஒரு சத்தியத்தையும் பண்ணிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டா. அவ ரொம்பவே பெருந்தன்மையா வந்துட்டா, நான் தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அங்க நிரூபிக்கல. அவளை அசிங்கப்படுத்தினீங்க, அவளால அசிங்கத்தை தாங்க முடியல, அவளுமே இங்க வந்துட்டா. ஆனா தமிழ் செல்வி இந்த தப்ப பண்ணிருக்க மாட்டா, இந்த தப்புல யாரை இன்வால்வ்
இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு நாளாவது தமிழ்ச்செல்வி மேல வச்சுட்டு இருந்த நம்பிக்கையில நீ இப்படி பண்ணிருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க அப்பத்தா வந்து கரெக்டான ஒரு பாயிண்ட சொல்லவும் உடனே சேதுக்கு வந்து அந்த இடத்துல எதுவுமே பேச்சு கிடையாது. அப்பத்தா சும்மா இந்த மாதிரி பேச்செல்லாம் மாத்திக்கிட்டு இருக்காதீங்க, உங்களுடைய பையனுடைய சந்தோஷத்தையே உங்களால நிறைவேற்ற முடியல, இங்க தமிழ்ச்செடியோட சந்தோஷத்தை நிறைவேற்றலான்னு சொல்லிட்டு இங்க வர வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க சேதுவுமே ரொம்பவே கோவமா பேசவும் உடனே இங்க செல்லப்பாண்டியும் மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள இப்படிலாம் பிரச்சனை பண்ணாதன்னு சொல்லிட்டு தானே அங்கேயே சொல்லிட்டு இருந்தேன், மாப்பிள்ள நீங்க இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க சேது கிட்ட சொல்லவும் உடனே சேதுவுமே கோவத்துல நீங்க அப்படிக்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளியுமே விட்டுடுறாங்க. உடனே அங்க இந்த வசந்தியும் அவங்க ஹஸ்பண்டும் அங்க போய் கீழே விழவும் உடனே அங்க தமிழ்ச்செல்வியுமே அவங்க அப்பாவை போய் தூக்கி விட்டுறாங்க. அப்பா நீங்க எதுக்குப்பா அந்த மொரட்ட ஆளுகிட்ட போயிட்டு நீங்க அவங்க கிட்ட போய் நியாயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு அநியாயம் நியாயம்லாம் எதுனாலும் தெரியாதுப்பா, அவங்களுக்கு என்னவோ அவங்க நினைக்கிறதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க கூட எப்பவுமே நம்ம உறவை கொண்டாட கூடாது, அதுவும் இல்லாம நான் அவருக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டேன், ஏதோ அவருடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவரு இங்க ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவரும் ஏன்பா நீங்க டிஸ்டர்ப் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்களெல்லாம் பெரிய ஆளுங்களா நீங்க எதுவுமே பண்ணாதீங்கப்பா, அவங்களுக்கு ரொம்பவே பணக்கார என்ற திமிருப்பா, அவங்க இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்க சேது கிட்ட அப்பத்தாவும் சேது நீ முதல்ல போய் படுக்கிறியா இல்ல எனக்கு உன் மேல ரொம்பவே கோவம், நான் எங்கேயும் இருக்க மாட்டேன், நான் எங்கேயோ ஒண்ணு போயிடுவேன், இதையும் நினைச்சு உங்க அப்பா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணுமா, இங்க இருந்து கிளம்புறியா, நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க அப்பத்தாவுமே அங்க சேது கிட்ட சொல்லுவோம். சேதுவும் இதை கேட்ட உடனே எங்க பாருங்க அப்பத்தா என்ன பிளாக்மெயில் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, என்ன எல்லாருமே நம்ப வச்சு ஏமாத்தினுவீங்க, என்னுடைய அப்பாவை ஜெயிலுக்கு போக வச்சு அசிங்கப்படுத்தினுவீங்க, எனக்கு எல்லாமே என் மனசுக்குள்ள இருக்கு, நான் இத்தனை நாளா கோமாக்கும் போல எந்த ஒரு இதுக்குமே போல எங்க அப்பாவை அசிங்கப்படுத்தின யாரும் அந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாதுன்னு சொன்னேன், அதுல என்ன தப்பு இருக்கு, அப்ப எங்க தமிழ்ச்செல்வி தப்பு பண்ணலாம்னு சொல்றா, அப்ப தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு அவளை நிரூபிக்க சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க தமிழ்ச்செல்வி கிட்ட வந்து சேதுவும் சொல்லுவோம். உடனே இங்க தமிழ்ச்செல்வியும் நாங்க பண்ணாத தப்ப எப்படி நிரூபிக்கிறது, யாரோ நான் நல்லா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீட்டுல இருக்கவங்களே உங்களுடைய சித்தியே இருக்கட்டும் யாரோ ஒருத்தர் இப்படி ஒரு தப்ப பண்ணிருக்காங்க, அந்த ஒரு தப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு கிடையாது, நீங்க எங்க கிட்ட வந்து நாங்க பண்ணாத தப்ப உங்ககிட்ட நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நாங்க மத்தவங்க கிட்ட நிரூபிச்சுதான் எங்களுடைய கௌரவத்தை காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவுமே கிடையாது, ஏன்னா உங்களுடைய குழந்தைக்காக இங்க வந்தீங்க, அதை மட்டும் நீங்க பாத்துட்டு போங்க, நீங்க எங்களுடைய பர்சனல் எல்லாம் இன்வால்வ் ஆகக்கூடாது, நீங்க உங்ககிட்ட நிரூபிச்சு உங்க கூட வந்து சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது, நீங்க முதல்ல இந்த வீட்டை விட்டு ஃபர்ஸ்ட் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க தமிழ்ச்செல்வியும் சொல்லிடுறாங்க. உடனே எங்க அப்பத்தாவுமே சேதுவை வந்து வெளியே கூட்டிட்டு போயிடுறாங்க. சேது நீ ஒரு நிமிஷம் வா வெளியே, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு வெளியவும் கூட்டிட்டு போயிடுறாங்க. உடனே எங்க அப்பத்தா வந்து சேது கிட்ட இங்க பாரு சேது நீ ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, நான் உன்னை ரொம்பவே நல்லவன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கேன்டா, அதுவும் இல்லாம தமிழ்ச்செல்வி அப்படி ஒரு தப்ப பண்ணலடா, அங்க தமிழ்ச்செல்வி குரல்ல இங்க செல்லப்பாண்டிக்கு யாரோ கால் பண்ணிருக்காங்க, கால் பண்ணி தமிழ்ச்செல்வி குரல்லே அது அங்க தமிழ்ச்செல்வி போன்ல இருந்து பேசிருக்காங்க, அது யாருன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியல, ஆனா தமிழ்ச்செல்வி குரல்ல யாரோ ஒருத்தர் நம்ம வீட்டுல பேசியிருக்கிறத நான் ஒரு டைம் பார்த்திருக்கேன், அது யாருன்னா எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வர மாட்டேது, ஏன்னா வயசாயிடுச்சு எனக்கு அடிக்கடிக்க கொஞ்சம் ஞாபகம் மாதிரியே வேற இருக்கு, அதனால அந்த யார் தமிழ்ச்செல்வி வாய்ஸ்ல பேசுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படின்னு மாதிரியுமே எங்க அப்பத்தா சொல்றாங்க. உடனே இங்க சேதுவுமே அப்பத்தா என்ன சொல்றீங்க அப்பத்தா, இங்க தமிழ்ச்செல்வி குரல்ல நம்ம வீட்டுல யாரோ ஒருத்தர் பேசுனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க சேதுவுமே போதில இருந்த ஒரு அதிர்ச்சியில கேட்கவும் உடனே எங்க அப்பத்தாவும் ஆமா சேது நம்ம வீட்டுல இருந்து யாரோ தமிழ்ச்செல்விய அந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க, ராஜாங்கத்தை அசிங்கப்படுத்தணுங்களும் அவங்கதான், அவங்க ராஜாங்கத்தை கஷ்டப்படுத்தணுங்களும் அவங்கதான், நான் இங்க வந்திருக்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு யாருக்குமே தெரியாது, இப்ப நம்மளுடைய ஃபேமிலி மொத்த பேரும் ரொம்பவே சந்தோஷமா ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன், ஆனா இப்ப மொத்த ஃபேமிலியும் தனித்தனியா பிரிஞ்சு இருக்கிறதால நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, பிரிஞ்சு இருக்கிற போது அங்க இருந்து நான் என்னத்த சந்தோஷத்தை கண்டுட போறேன், எனக்கு அந்த சந்தோஷமெல்லாம் வேணாம், நாங்க தமிழ்ச்செல்வி கூடயே என்னுடைய பேரமார்களை பார்த்துக்கிட்டு சந்தோஷமா இருந்துக்கிறேன், அதுவும் இல்லாம அழகரையும் இங்க இன்னொரு குழந்தையுமே அங்க ரெண்டு பேரையுமே ஒரு 2 சைடா பிரிச்சு வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறது ரொம்பவே தப்புடா சேது, அதுவும் இல்லாம நம்ம வீட்லயே யாரோ ஒருத்தர் தான் இப்படி ஒரு தப்பு பண்ணிருக்காங்க, அதுவும் இல்லாம எனக்கு ஞாபகம் வந்துருச்சு ஐஸ்வர்யா தான் இங்க தமிழ்ச்செல்வி குரல்ல
பேசின மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், உடனே இதை கேட்ட சேதுவும் அங்க ஐஸ்வர்யா கிட்ட போயிட்டு, ஐஸ்வர்யா நீ தமிழ் செல்வி வாய்ஸ்லயே பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே இங்க ஐஸ்வர்யாவும், மாமா அது வந்து நான் எதுக்கு மாமா பேச போறேன், தமிழ் செல்வி வாய்ஸ்ல எனக்கு பேசவே தெரியாது மாமா. மாமா என்னுடைய வாய்ஸ்ல பேசுறதுக்கே எனக்கு கொஞ்சம் திண்டாட்டம், இங்க தமிழ் செல்வி வாய்ஸ்ல நான் எதுக்கு மாமா பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மழுப்புறாங்க. உடனே இங்க அப்பத்தாவும், இந்த பாரு ஐஸ்வர்யா, என்கிட்ட பொய் சொல்லிக்கிட்டு இருக்காத, அன்னைக்கு ஒரு நாள் நீ தமிழ் செல்வி வாய்ஸ் மாதிரியே நீ பேசிட்டு இருந்த, அதை நான் நல்லாவே நோட் பண்ண. நீ என்கிட்ட பொய் சொல்லி மட்டும் சாதிச்சுக்கலாம்னு மட்டும் நினைச்சுக்காத. ஆனா நீ பண்ண தப்பு ஒரு நாள் வந்து சேதுக்கு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா உன்னை அந்த வீட்டை விட்டு துரத்தையே அனுப்பிச்சிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அப்பத்தாவுமே சொல்றாங்க. உடனே அப்பத்தா சொன்னதை கேட்டதுமே அங்க ஐஸ்வர்யாவும் ஒரு பதட்டத்தோட, மாமா நான் உண்மை இந்த ஒரு தப்பு பண்ணல மாமா, உண்மையா மாமா என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தோட பேசவும், உடனே இங்க சேதுவுமே பயங்கர கோவத்திலையுமே பல்லார்னு ஒரு அற விடுறோம் ஐஸ்வர்யாவுக்கு. விட்டதும் அங்க ஐஸ்வர்யா, மாமா என்ன எதுக்கு மாமா அடிச்சிட்டு இருக்கீங்க, நான் இப்படி ஒரு தப்பை பண்ணல மாமா, இங்க தமிழ் செல்வியை அசிங்கப்படுத்தி அந்த வீட்டை விட்டு நான் தொடுத்தணும்னு நினைச்சது கூட கிடையாது மாமா. நான் எனக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும், அதனால இங்க தமிழ் செல்வியும் அந்த வீட்டை விட்டு போயிட்டா நீங்க தனிமரமா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு துணையா நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக சம்மதிச்சேன். ஆனா நீங்க இந்த அளவுக்கு எங்க மேல நீங்க இப்படி எல்லாம் சந்தேகப்படக்கூடாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஐஸ்வர்யாவும் அழுதுகிட்டே சொல்லவும், உடனே இங்க சேதுவுமே, ஐஸ்வர்யா எனக்கு நல்லாவே தெரியும், அப்பத்தா வந்து என்கிட்ட எப்பவுமே பொய்யே சொல்ல மாட்டாங்க, அப்பத்தா ஒரு விஷயத்தோட தான் ஒரு காரணத்தோட தான் என்கிட்ட சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நீ வந்து கண்டிப்பா இங்க தமிழ் செல்வி வாய்ஸ்ல பேசுறதுக்கு எனக்கு தெரியும், நீ தான் இது மாதிரி பேசிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு மாதிரிமே சேது வந்து சொல்லிடுறாங்க. உடனே ஒரு கட்டத்துல வந்து ஐஸ்வர்யாக்கும் ரொம்பவே கோபம் ஆயிடுது. ஏன்னா ஐஸ்வர்யா கிட்ட கல்யாணம் பண்ணி வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒன்னாவோ பேசியோ இல்ல அவங்க கிட்ட ஒரு மணி நேரம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியோ பேசுனதே கிடையாது சேதுவுமே. அந்த ஒரு கோவத்துல உடனே ஐஸ்வர்யாவும், மாமா ஆமா மாமா நான் தான் இந்த ஒரு தப்பை பண்ணேன், ஈஸ்வர்யாத்தையும் இங்க சித்ராவும் சொன்னதுனால இங்க இது தமிழ் செல்வி போனை எடுத்து நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ண சொல்லி இங்க அவங்க அப்பா கிட்ட சொன்னது உண்மைதான் மாமா. நீங்க ஒரு கட்டத்துல என்னெல்லாம் நீங்க மதிக்கல, அதுவும் இல்லாம என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்த அப்படின்னு ஒரு ஒய்ஃப்னு கூட நினைக்காம என்னை இப்படி எல்லாம் அவமானப்படுத்தும் போது இதுக்கு மேல நான் எல்லா உண்மையை சொல்லிடுறேன் மாமா, நான் தானே மாமா பண்ணேன், அதுவும் இல்லாம தமிழ் செல்வி அந்த வீட்டுக்குள்ள இருந்து தொடுத்ததுக்காக நான் தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ரொம்பவே தைரியமாவும் அங்க இருக்கிற ஐஸ்வர்யா வந்து சேது கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே சேதுவுமே ரொம்பவே கோவத்துல ஐஸ்வர்யா கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க. உடனே இதை பார்த்த அப்பத்தாவும், சேது என்னப்பா பண்ணிட்டு இருக்க, சேது அவ கழுத்தை விடுப்பா, அவ பண்ணதுக்கு எனக்கே அவ மேல பயங்கர கோவமா இருக்கு, அவளை இப்பவே கொண்டு போட்டுடலாம் அளவுக்கு கோவமா இருக்கு. ஆனா இந்த விஷயத்த கண்டிப்பா நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லிதான் ஆகணும், ஏன்னா இந்த விஷயம் ராஜாங்கத்துக்கு தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு அந்த ஈஸ்வரியும் அந்த சித்ராவும் அந்த சிரிக்க மகளுங்க இப்படி ஒரு காரியத்தை தமிழ் செல்வியும் உன்னையும் பிரிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல இப்படி ஒரு தப்ப பண்ணிருக்காங்க. கண்டிப்பா அந்த அந்த சிரிக்கி மகளங்களை மன்னிச்சு அந்த வீட்டுக்குள்ள விட்டதுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஷயத்த அவங்க இவ்வளவு பெரிய தப்ப பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நம்ம மறுபடியும் சும்மாவே விடக்கூடாது, அதுவும் இல்லாம அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்களுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும், அவங்கள மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா வந்து சொல்லிடுறாங்க. உடனே இங்க சேதுவுமே, அத்தா என்னத்தா சொல்ற, இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இங்க தமிழ் செல்வி முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டு தமிழ் செல்வியும் அசிங்கப்படுத்தி அந்த வீட்டை விட்டு துரத்தி அங்க தமிழ் செல்வி இப்படி பண்றதுக்கு உங்களுக்கு எல்லாம் எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க சேதுவுமே சொல்லவும், உடனே எங்க அப்பத்தாவும், சேது கொஞ்ச நேரம் நீ பொறுமையா இருப்பா, எனக்கு அப்பவே எல்லாரும் மேலேயும் உங்க மேல எல்லாம் சந்தேகமா இருந்துச்சு, ஆனா இவங்க மேல சந்தேகப்பட்டு நாம என்ன பண்றது, ஆனா தமிழ் செல்வி குரல்ல யாருமே இங்க பேசிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த ஒரு நம்பிக்கையில நானும் எதுவுமே கண்டுக்காம விட்டுட்டேன். ஆனா இப்ப நீ இப்படி குடிச்சிட்டு வந்து அந்த குழந்தைங்களை கொஞ்சிரு போது இங்க தமிழ் செல்வி ஒன்னு அடிச்சதுனால தமிழ் செல்வி மேல கோவப்படுறதுனால தான் எனக்கு இப்போ இந்த ஒரு சந்தேகமே வந்துச்சு. அதுவும் இல்லாம சேது நீ ரொம்பவே நல்ல ஒரு பர்சன், ஏன்டா இப்படி மாறிட்ட, அதுவும் இல்லாம நீ வந்து சேது தமிழ் செல்வி மேல இப்படி கோவப்பட்டிருக்க கூடாது, தமிழ் செல்வி மேல நீ சந்தேகப்பட்டிருக்க கூடாது, என்ன இருந்தாலுமே கட்டின புண்டாட்டியே நீ இப்படி எல்லாம் சந்தேகப்பட்டிருக்க கூடாது, நான் வச்சிட்டு இருந்த நம்பிக்கை மாதிரி நீ தமிழ் செல்வி மேல முழுசா நம்பி இருக்கணும், அப்படி நம்பி இருந்தனா இங்க தமிழ் செல்வியே யாரு தப்பு பண்ணாங்க அப்படின்றத நிரூபிச்சிருப்பா. ஆனா நீ அவளை சந்தேகப்பட்டு பேசினதுனால நான் அவ நல்லவன் சொல்லிட்டு உங்ககிட்ட நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு அவளுக்கு எந்த ஒரு அவசியமும் இல்ல, நான் எதுக்கு நிரூபிக்கணும், என்ன சந்தேகப்பட்ட அந்த வீட்டுல நான் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே கோவப்பட்டு வந்துட்டா. உனக்கு இருக்கிற கோவம் நியாயம்னா அப்ப தமிழ் செல்விக்கு இருக்கிற கோவம் நியாயமானதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அப்பத்தாவுமே சொல்லிடுறாங்க. ஒரு சைடு வந்து இங்க
ராஜாங்கமும் மோகனா இங்க ஈஸ்வரி சித்ரா சாவித்ரி தாமரன் சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அப்பத்தா வந்து கூட்டிருப்பாங்க. அப்பத்தாவும் என்னால வர முடியாது, இங்க இருந்து தயவு செஞ்சு நான் கையெடுத்து கும்பிடுறேன் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அப்பத்தாவுமே கிளப்பி அனுப்பிச்சுட்டு இருப்பாங்க. ராஜாங்கமே ஒரு சைடு வருத்தத்துல உக்காந்துகிட்டு இருக்க, இங்க சாவித்திரியுமே ஈஸ்வரியை பார்த்து மதனி இன்னும் மதனி நீங்க பண்ணி வச்ச ஒரு காரியத்தினால எங்க சேதுக்கும் ஐஸ்வர்யக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதுனாலதான் அப்பத்தாவும் கோச்சிக்கிட்டு இங்க இருந்து அங்க தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு போயிருக்காங்க. இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணமே மதனி நீங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிட்ட சித்ரா இங்க ஈஸ்வரி கிட்ட சாவித்ரி சொல்லவும் உடனே இங்க ஈஸ்வரி வந்து இங்க பாருங்க அத்தாச்சி நீங்க இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, எனக்கு பயங்கர கோபம் ஆயிடும். இங்க சேதுக்கு முழுக்க முழுக்க சம்மதத்தோடு தான் இங்க ஐஸ்வர்யாக்கும் இங்க சேதுக்கும் கல்யாணம் நடந்துச்சு. நான் இங்க இவங்களுக்கு பிரச்சனை ஆகணும், அப்பத்தான் இந்த வீட்டு விட்டு போகணும் அப்படின்றதுனால தான் இவங்களுக்கு எல்லாருக்குமே நான் கல்யாணம் பண்ணி வச்சேன்னா இப்படி எல்லாம் இந்த ஒரு நோக்கத்துல நான் என்னைக்குமே பண்ணதே கிடையாது. சேது தனிமரமா இருக்கான், தமிழ்ச்செல்வி இல்லாம அவன் தனிமையா ஃபீல் பண்ணுவான், அவனுக்கு ஒரு துணை வேணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் நான் இப்படி ஒரு விஷயத்த நான் பண்ணி வச்சேன், அதுவும் சேது நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஈஸ்வரியுமே கத்திக்கிட்டு இருக்க. உடனே அங்க இருக்கிற மோகனாவும் எதுக்கு இப்ப நீங்க எல்லாம் கத்துக்கிட்டு இருக்கீங்க, அத்தை வரலன்னு சொல்லிட்டு இங்க எல்லாருமே வருத்தத்துல உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க ரெண்டு பேரும் சண்டையா போட்டுட்டு இருக்கீங்க. ஏற்கனவே இவரு அப்பத்தா வரலன்னு சொல்லிட்டு வருத்தத்துல இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க இப்படி எல்லாம் பேசி இங்க இவரை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காதீங்க, யாருமே இங்க எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மோகனாவும் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடுவோம். உடனே இங்க ஈஸ்வரியும் எங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, இங்க இவங்க பேசுறதெல்லாம் கேட்டீங்களா இல்லையா, இவங்க பேசுறதெல்லாம் கேட்டா உங்களுக்கே கோவம் வருமா இல்லையா, அதனாலதான் இப்ப எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு, இவங்களை அத்தாச்சியை வந்து ஃபர்ஸ்ட் பேசாம இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்க ராஜாங்கமும் மோகனா நான் பேசாம ஒரு முடிவு எடுக்கலாமா, இங்க நான் தமிழ்ச்செல்விய எப்படியும் அவ குழந்தை பிறந்துகிட்டு அவ தனியா அவங்க ரெண்டு குழந்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கா, தமிழ்ச்செல்வி மேல நம்பவும் பட்டிருக்க கூடாது, தமிழ் இப்படி ஒரு தப்பு பண்ணிருக்க மாட்டா, எனக்குமே ஒரு சந்தேகமா இருக்கு, இந்த ஒரு விஷயத்துல யாரோ இன்வால்வா இருக்காங்க, அதுவும் இல்லாம இது ஏதோ சதி பண்ணி இங்க தமிழ்ச்செல்வியை அந்த வீட்டை விட்டு துரத்தணும், அதுவும் இல்லாம சேதுவையும் தமிழ்ச்செல்வியும் ரெண்டு பேருமே பிரிச்சு ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரை யோசிச்சிருக்காங்க, யாரை யோசிச்சுதான் கரெக்டா பிளான் போட்டு இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. எனக்கு என்னமோ ரொம்பவே சந்தேகமா இருக்கு. முதல்ல தமிழ்ச்செல்வியும் அவங்க அந்த ரெண்டு குழந்தையும் அப்பத்தாவையும் நம்ம இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா எல்லா பிரச்சனையுமே எல்லாருக்குமே தெரிய வந்துடும் சொல்லிட்டு நினைக்கிறேன், நீ என்ன மோகனா நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்க மோகனா கிட்ட கேட்கவும் உடனே மோகனாவும் எனக்குமே இது ரொம்பவே சரின்னு தான் தோணுது, ஏன்னா உங்களுக்கு அசிங்கப்படுற மாதிரியும் நீங்க அவமானப்படுற மாதிரியும் எந்த ஒரு விஷயமும் தமிழ்ச்செல்வி பண்ணவே மாட்டா, அதுவும் இல்லாம தமிழ்ச்செல்வியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், தமிழ்ச்செல்வி நீங்க எப்பவுமே யார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்க கூடாது, யார் முன்னாடியும் அசிங்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவ தமிழ்ச்செல்வி. ஆனா தமிழ்ச்செல்வி மேல இவ்வளவு பெரிய அம்மாண்டமான ஒரு பழி வந்து யார் போட்டதுன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்ற மாதிரியுமே மோகனாவுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்க ராஜாங்கமும் மோகனா இப்படி இருக்குமோ, இங்க தமிழ்ச்செல்வி வாய்ஸ்ல யாருன்னா இங்க செல்லப்பாண்டி கிட்ட பேசி செல்லப்பாண்டியை இப்படி ஒரு விஷயத்த பண்ண வச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உடனே இங்க ஈஸ்வரிக்கு பயங்கர அதிர்ச்சி. உடனே ஏன்னா அவங்க தான் இப்படி ஒரு பிளானை போட்டு செல்லப்பாண்டிக்கு கால் பண்ணி இங்க தமிழ்ச்செல்வி இல்லாத நேரமா பார்த்து தமிழ்ச்செல்வி போனை எடுத்து வந்து அங்க செல்லப்பாண்டி கிட்ட அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கு அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ண வைக்க சொல்லி அவங்க தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த விஷயம் எப்படியோ இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிட போதோ அப்படின்ற ஒரு பயத்துலையுமே பதத்திலையுமே நிற்கிறாங்க. உடனே இங்கே ஈஸ்வரியும் மாமா என்ன மாமா பேசிட்டு இருக்கீங்க, யார் எங்க தமிழ்ச்செல்வி வாய்ஸ்ல யார் பேச போறாங்க, அதுவும் இல்லாம தமிழ்ச்செல்வி நல்லா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு யாரு நினைக்க போறாங்க, யாருமே நினைக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாம தமிழ்ச்செல்வி எல்லாம் உங்களுக்கு பிளான் போட்டுதான் உங்களை அசிங்கப்படுத்தணும், உங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல போக வைக்கணும், உங்களை அடி வாங்க வைக்கணும்னு சொல்லிட்டு பண்ணியே அவ இப்படி பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் உடனே இங்க ராஜாங்கமும் ஈஸ்வரி நீ எதுவுமே பேசாத, தமிழ்ச்செல்வி பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், தமிழ்ச்செல்வி இப்படி எல்லாம் பண்ணக்கூடிய ஆளே கிடையாது, இதுல யாரோ ஏதோ ஒரு சதி திட்டத்தை பண்ணிருக்காங்க, அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது, ஆனா யாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அப்பத்தான் மட்டும்தான் தமிழ்ச்செல்வியை நம்பிக்கிட்டு தமிழ்ச்செல்வி வீட்டிலேயே இருக்குன்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு பெத்த ஒரு மகனை விட்டுட்டு
அவங்க இங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அப்போ அப்பத்தா வந்து அம்மாச்சி வந்து என்னுடைய அம்மா வந்து இப்படி ஒரு காரியத்தை பண்ணுறாங்கன்னா அப்போ தமிழ்ச்செல்வி மேலே எந்த ஒரு தப்பும் கிடையாது. இதில் யாரோ ஏதோ பண்ணியிருக்காங்க, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா அம்மாச்சி வந்து என்னுடைய அம்மா வந்து என் முன்னாடி இருக்கணும், என் கூட இருக்கணும், இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன். ஆனால் அம்மா இல்லாமல் எனக்கு இந்த வீடே எனக்கு உயிரே இல்லாத ஒரு வீடு மாதிரி தான் இருக்குது. இந்த வீட்டில் நான் இருந்தும் இல்லாத மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜாங்கமும் சொல்லிடுறாங்க. உடனே இங்கே மோகனாவும் எங்க ஏன் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. இங்கே அத்தை கண்டிப்பாக எப்போ ஒரு நாள் கண்டிப்பாக மனசு மாறி இந்த வீட்டுக்குள்ளே வருவாங்க. அவங்களுக்குமே உங்களை பிரிஞ்சு அவங்களுக்குமே வருத்தமாக தான் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் உங்களை பிரிஞ்சு அவங்களுமே ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. என்ன ஒன்று, அவங்க வந்து உங்கள் முன்னாடி வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. உங்களை நினச்சி தினம் அவங்களுமே ரொம்பவே வருத்தம் தான் பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள எப்படியாவது நாமளும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும். ஆனால் தமிழ் செல்வி அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நம்ம வீட்டில் கண்டிப்பாக அத்தை வரவே மாட்டாங்க. ஏன்னா தமிழ்ச்செல்வி மேலே அந்த அளவுக்கு அவங்க பாசம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்க பாசம்னா எந்த அளவுக்குன்னா உங்களை விட அவங்க இந்த தமிழ்ச்செல்வி மேலே ரொம்பவே பாசம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தமிழ்ச்செல்வி எந்த ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு எனக்குமே ரொம்பவே சந்தேகமாக தான் இருக்குங்க. ஏன்னா இதில் ஏதோ வேற சதி திட்டம் நடந்திருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்தில் யார் இன்வால்வ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சா மோகனாவும் சொல்லிடுறாங்க. அங்கே இருக்கிற மலருமே இங்கே ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு, மாமா எனக்குமே ரொம்பவே சந்தேகமாக தான் இருக்கு மாமா, எனக்கு இந்த ஒரு விஷயத்தில் ஏதோ யோசிச்சு முடிவெடுத்தா எல்லா விஷயமும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரியுமே மலர் சொல்லவும், உடனே ஈஸ்வரியும் மலர என்ன பேசிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருக்காத, நீங்க சொல்ற மாதிரிலாம் எதுவுமே நடந்திருக்காது. அதுவும் இல்லாம இங்க யாரு இங்க தமிழ்ச்செல்வி குரலே பேசி தமிழ்ச்செல்வியை அசிங்கப்படுத்தும் விதமா சேதுவை பிரிக்கணும் விதமா இங்க ராஜாங்கம் மாமாவை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு யாரு பண்ணியிருப்பாங்க? கண்டிப்பா யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ராஜாங்கம் மாமாவை அசிங்கப்படுத்தணும் அப்படின்றதுனாலேயே இங்க தமிழ்ச்செல்வி இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கா. அதுவும் இல்லாம தமிழ்ச்செல்வி அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்றதுனால அவங்க நல்லா இருக்கணுன்றதுனால இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கா. நீங்க எப்பவுமே தமிழ்ச்செல்வியை நம்பவே கூடாது. அவ எப்பவுமே எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு துரோகத்தை பண்ணக்கூடிய ஆளு. அவளை என்னைக்குமே யாருமே மன்னிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஈஸ்வரியுமே சொல்லிட்டுறாங்க. உடனே இங்க ராஜாங்கமும், ஈஸ்வரி எதுக்காக இப்போ நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும் போது நீ குறுக்க பேசிக்கிட்டு இருக்க, நீ இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். என்னுடைய விஷயத்தில் எதுவுமே நீ தலையிடாத, உன்னுடைய விஷயத்தை பார்த்துக்கிட்டு நீ முதல்ல சைலண்டாக இருக்கிற வழியை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஈஸ்வரி கிட்ட ராஜாங்கமும் சொல்லிட்டுறாங்க. உடனே சாவித்திரியுமே அங்கே ராஜாங்கத்துக்கிட்ட, அண்ணன் எனக்குமே ரொம்பவே சந்தேகமாக தானே இருக்கு, இந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு யாரா ஒருத்தர் வந்து தமிழ்ச்செல்வியையும் சேதுவையும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு. அண்ணன் இங்க மதனி தான் இங்க அத்தாச்சி தான் அவங்க குறுக்க பேசிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு என்னமோ இங்க இவங்க தான் இப்படி ஒரு தப்பை பண்ணிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு சந்தேகமா இருக்கு அப்படின்னு மாதிரியுமே சொல்லவும் உடனே ஈஸ்வரிக்கு பயங்கர கோபமாவும் ஆயிடுது. உடனே ஈஸ்வரியை பார்த்து அங்க ஈஸ்வரி வந்து சாவித்திரியை பார்த்து, இங்க பாருங்க, நீங்க சும்மா எங்க மேலெல்லாம் இப்படி பழி சுமத்திக்கிட்டு இருக்காதீங்க மதனி. இங்க பாருங்க, நாங்க எந்த ஒரு தப்பும் பண்ணாதவங்க. அதுவும் இல்லாம அண்ணன் இது என்னுடைய மாமாவை அசிங்கப்படுத்தணும் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அவங்க அவ்வளோ அடி வாங்கிட்டு இருக்கும் போது கூட நாங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா நின்றுட்டு இருந்திருப்போம். நாங்கள் தப்பு பண்ணியிருந்தோம்னா நாங்கள் அப்போவே சொல்லியிருப்போமே. நாங்களாம் அப்படிலாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த வீட்டில் வேற யார்த்தோ பண்ணியிருக்காங்க, நீங்கள் கூட பண்ணியிருக்கலாம். நீங்கள் இப்படி மாற்றி என்ன கூட சொல்லலாம், நீங்கள் மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி கூட இருக்கலாம் இல்லையா? ஏன் என்ன சந்தேகப்படுறீங்க மாமா, அவங்ககிட்ட சொல்லி வச்சுட்டீங்க, என் மேலே இப்படியெல்லாம் சந்தேகப்பட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஈஸ்வரியும் சொல்லிடுறாங்க. உடனே இதை கேட்ட சாவித்திரியும், அண்ணன் எனக்கு கன்ஃபார்மே ஆயிடுச்சுண்ணே, இந்த வீட்டில் யாரோ 3 பேர் சேர்ந்து இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. எனக்கு யாருன்னு கூட தெரிஞ்சிச்சுண்ணே. அண்ணா நான் அவங்க பேரெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. அவங்கள யாருன்னு சொல்லிட்டு நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. ஆனால் இதில் யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு முயற்சியை எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் அவங்கள கண்டுபிடிக்க முடியும், இல்லைனா அவங்கள கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரியுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்கே ராஜாங்கமும், சாவித்திரி நீ பேசினாவே உங்கள் 2 பேருக்கும் சண்டை தான் வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? எதுக்காக இப்போ பேசிக்கிட்டு இருக்க? நீ எதுவுமே பேசாத, மிச்ச இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அதுவும் இல்லாமல் என்ன நடந்துச்சு, இல்லை இந்த பிரச்சனையில் யார் இன்வால்வ் ஆயிருக்காங்க, யார் இங்கே தமிழ்ச்செல்வியும் சேதுவையும் பிரிக்க நினைச்சாங்க அப்படின்றத நான் பார்த்துக்கிறேன். அதுவும் இல்லாமல் நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். நீங்கள் யாருமே இடையில
எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்லிடுறாங்க. உடனே ஒரு வழியா இங்க ஐஸ்வர்யா தான் இந்த ஒரு தப்பை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேதுக்கு தெரிஞ்சிருது. உடனே இங்க ஐஸ்வர்யாவை கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு வந்து கார்ல ஏற்றி உடனே இங்க எல்லாருமே அங்க இருக்கிற தமிழ்ச்செல்வி, அப்பத்தா, இங்க வசந்தி, செல்லப்பாண்டின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே கார்ல அங்க ராஜாங்க வீட்டுக்குமே போயிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்துல ஐஸ்வர்யா தான் இன்வால்வ் இருக்கா, ஐஸ்வர்யா தான் இங்க தமிழ்ச்செல்வி மாதிரி பேசியிருக்கா அப்படின்ற விஷயத்த ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லி இங்க தக்க தண்டனையை ஐஸ்வர்யாவுக்கு நான் வாங்கி கொடுத்தே ஆகுவேன். ஆனா எனக்கு இருக்க கோவத்துக்கு ஐஸ்வர்யாவை இங்கே குழி தோண்டி புதைச்சி இங்க அப்பத்தான் சொன்னாங்க அப்படின்ற ஒரு காரணனால மட்டுமே ஐஸ்வர்யாவை இங்க அப்பா கிட்ட நான் கூட்டிட்டு போயிருக்கேன். இதுவரையுமே சந்தோஷம் நினைச்சுக்கோ ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேதுவுமே சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் எனக்குன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.